ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Hi-Inno சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ஸ்பைசியான உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் வந்துட்டு நீங்கள் வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்ற சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ஸ்பைசியான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். நீங்கள் சாம்பார், ரசம், மோர் குழம்பு எல்லாத்தோடும் சேர்த்து சாப்பிட்றதுக்கும் சூப்பரான ஒரு காம்பினேஷனில் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் தான் நீங்கள் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி Hi-Inno சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். தோல் சீவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் திக்கா கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசா கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உடஞ்சு போயிடும். அதனால கொஞ்சம் திக்கா இருந்தா இந்த வறுவல் செய்யறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பேன் ஒன்று சூடு பண்ணிக்கிறேன். இதுல கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தாலும் இந்த வறுவல் செய்யறதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் நல்லா சூடாகும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு வெள்ளை உளுத்தம் பருப்பு, ரெண்டும் நல்லா எண்ணெயில பொரியிட்டோம். கடுகு உளுத்தம் பருப்பு எண்ணெயில பொரிஞ்சிட்டு இருக்கு. இதுல ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதோட நான் கட் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போறேன். மறுபடியும் சொல்றாங்க, கொஞ்சம் திக்கா கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசா கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேகிறதுக்குள்ள உடஞ்சு போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் மொத்தமா கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம்ல வச்சு நல்லா அந்த எண்ணெயிலே நான் வதக்கிக்க போறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா நான் வதக்கிக்க போறேன். இதுல கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நம்ம எண்ணெயில தான் வேக வைக்க போறோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன். இப்போது ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அடுப்பை மீடியம்ல வச்சுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதோட நம்ம ஒவ்வொரு மசாலாவா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள். நான் குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுக்காக கம்மியா சேர்த்திருக்கேன். நம்ம பெரியவங்க சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்பைசியா இருந்தால் நல்லா இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். ஆல்ரெடி நான் உப்பு சேர்த்துட்டேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்க சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த உருளைக்கிழங்கோட சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இல்ல துளி கூட தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க. சப்போஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க லைட்டா தண்ணி தெளிச்சு ஊத்திடாதீங்க. ஊத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வந்துட்டு முழுசா வராது, உடஞ்சு போகும். அதனால லைட்டா தெளிச்சுட்டு நீங்க வேக வைக்கலாம். என்ன கொஞ்சம் அதிகமா விட்டோம் அப்படின்னா தண்ணி தேவையே இல்லை. நான் சேர்த்த மசாலா நல்லா எல்லா உருளைக்கிழங்கோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நம்ம அந்த மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு வேக வச்சுக்க போறோம். அடுப்பை மீடியம்ல வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு. அந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போயிட்டு பாருங்க. உருளைக்கிழங்கு உடையாம நான் எப்படி கட் பண்ணி போட்டோன்னே அதே ஷேப்ல இருக்கு பாருங்க. சப்போஸ் நீங்க தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா உடஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முறுமுறுப்பா வேணும் அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பு சிம்ல வச்சுட்டு வேக வச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியா இருக்கும். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல ஸ்பைசியான இந்த உருளைக்கிழங்கு நீங்க சாம்பார், ரசம், மோர் குழம்பு, இல்ல வெரைட்டி ரைஸ், தயிர் சாதம் எதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா காரம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பெரியவங்களுக்கு அப்படின்னா காரம் கொஞ்சம் அதிகமா செஞ்சோம் அப்படின்னா அப்புறம் அந்த உருளைக்கிழங்கு வறுவல் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த வறுவல் நீங்களும் செஞ்சு பாருங்க. எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.